ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவும் டேஸ்டான பாறை மீன் வறுவல் செய்ய போகிறோம். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 4 பீஸ் அளவுக்கு பாறை மீனை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நல்லா புழிஞ்சு விட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மீனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு புளியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்தேன். அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீனை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம மசாலாவை சேர்க்குறப்ப மீனுக்குள்ளெல்லாம் நல்லா மசாலா போய் நமக்கு ரொம்பவும் டேஸ்டான மீன் வறுவல் கிடைக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஹோல்ஸ்குள்ளெல்லாம் மசாலா போகிற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு இதை நம்ம வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 ஹவருக்கு அப்புறம் இது நல்லா ஊறிருக்கு. ஒரு தோசைக்கல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மீனை சேர்த்துட்டு அது மேலே இருக்க மசாலாவெல்லாம் அது மேலே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக அழுத்திட்டு கொஞ்சமாக எண்ணெய் மேலே சேர்த்துட்டு மீன் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். மீனை திருப்பி விட்டு மீதி இருக்க எல்லா மசாலாவையும் இது மேலே சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நல்லா திருப்பி விடலாம். ஒரு 7 நிமிஷத்துலேயே நமக்கு ரொம்பவும் டேஸ்டான பாறை மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மீன் வறுவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கருத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.